உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக களத்தில் நின்று போராடிய வடகொரிய ராணுவ வீரர்கள் பலர் பலியாகியுள்ளனர். உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்தது மட்டுமின்றி அவர்களுக்கு வாக்குறுதி ஒன்றையும் அளித்துள்ளார் அதிபர் கிம் ஜாங் உன். அவர் கூறியது என்ன பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை நீடித்து வருகிறது. இருதரப்புக்குமான போரை முடிவுக்கு கொண்டு வர உலக தலைவர்கள் பலரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்தவித உடன்பாடும் இதுவரை எட்டப்படவில்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்கெல்லாம் செவிசாய்க்காத அதிபர் புதின் உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறார். இதற்கிடையே ரஷ்யாவுக்கு ஆதரவாக 15,000 ராணுவ வீரர்கள் மற்றும் அணு ஆயுதங்களை வடகொரியா அனுப்பி வைத்ததாகவும், இந்த உதவிக்கு ஈடாக உணவு, பணம் மற்றும் தொழில்நுட்ப உதவியை வடகொரியா பெற்றதாகவும் தென்கொரியா குற்றம் சாட்டியது. இந்த விவகாரத்தில் வடகொரியா தொடர்ந்து மௌனம் காத்து வந்தது. இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த உக்ரைன் ரஷ்யா மோதலின் போது ராணுவ வீரர்கள் பலர் உயிரிழந்ததை வடகொரியா ஒப்புக்கொண்டது. அதேபோல சமீபத்தில் நடந்த உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதலின் போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக களத்தில் நின்று போராடி உயிரை விட்ட வடகொரிய வீரர்களின் குடும்பத்தினரை அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளன. அப்போது பேசிய அவர், வடகொரிய வீரர்களை உயிருடன் மீட்க தவறிவிட்டேன் என்றும், உயிர் இழந்த ராணுவ வீரர்களின் நினைவாக ஒரு நினைவு சின்னத்தை கட்டுவதாகவும் அவர்களின் குழந்தைகளை பராமரிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார்.